ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம கலந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இருக்கட்டும். இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இப்போ வெல்லத்தை ஒரு பேனில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் எடுத்துருக்கிறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி வரணும். பாகுபதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சி வந்தாலே நம்மளுக்கு போதும். இப்போ இது நல்லா கரையட்டுங்க. இப்போ நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோங்களா மாவு, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ கட்டிகள் எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா சேர்ந்து கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வரணும். இப்போ இந்த பேனில் வந்து நல்லா ஒட்டாமல் வர அளவுக்கு நம்ம கொஞ்சமாக அப்படியே கிண்டிக்கலாம். இந்த ஸ்டவ்லேயே வச்சுட்டு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி அடிச்சுக்கலாம். இப்போது ஒரு நம்ம பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி கையில் எண்ணெய் தடவினதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயில் சேர்த்துட்டு உடனே திருப்பி விட வேண்டாம். ஒரு 30-40 செகண்ட் கழிச்சதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இதை ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வெளியே எடுத்து வச்சுக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா, பை பை.